ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2 நாள் சேர்த்து எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட் பர்த்டே அன்றைக்கும் அப்புறம் பாப்பாவோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த டேயும் எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டெம்பிள் போயிருந்தோம். வெள்ளையங்கிரி டெம்பிள்னு சிவன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸானது. 2 பக்கமுமே நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா வீடியோ எடுத்துகிட்டே போனேன். நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல வெயில், 11 o'clock நல்ல வெயில் அடிச்சது. ஸோ இது பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி சிவன் டெம்பிள் வந்து ரொம்பவே ஃபேமஸானது இங்கே கோயம்புத்தூரில். ஏன்னா சிவராத்திரி டைம் வந்து நல்லாவே ரஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து 7 மலைக்கு 7வது மலைக்கு மேலே சிவன் இருப்பாங்க. ஸோ இங்கே மலை அடிவாரத்தில் கோவில் இருக்குது. இந்த மலைக்கு வந்து வருஷத்தில் 4 மாதம் மட்டும்தான் மலைக்கு மேலே வந்து ஏற அலோடு, ஜென்ஸுக்கு மட்டும்தான். அதுவும் அது எப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதம் மட்டும் மலைக்கு மேலே வந்து ஏறுறதுக்கு அலௌடு. ஸோ நாங்கள் போன டைமே ரொம்ப பேர் வந்து மலைக்கு மேலே ஏறிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ கேர்ள்ஸ் அவ்வளோவா கிடையாது, பாய்ஸ் மட்டும்தான் மேலே அலௌடுங்கிறதுனால ஃபுல்லாகவே ஜென்ஸ் தான் இருந்தாங்க. கோயிலுமே ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, வீக் டேஸில் போனதுனால நல்லா ஃப்ரீயாகவும் இருந்தது. சாமியும் நல்லா பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில், பட் கோயிலுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜில்லுன்னு அந்த வெயிலே தெரியல, ஹீட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. பழங்காலத்து கட்டுங்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். சிவன் டெம்பிள், சிவன் சாமி தான் இருப்பாங்க. சாமி கும்பிட்டுட்டு கோவில் சுற்றி வெளியே வர்றப்போ அந்த மலைக்கு மேலே ஏற ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். கோவிலுக்கு பின்னாடி தான், இது வழியாக தான் மேலே போடணும் படிக்கு. ஸோ ரொம்ப பேர் மலைக்கு மேலே ஏறிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஆகும்னாங்க. ஒரு நாள் 1000 போயிட்டு ரிட்டன் வர. ஸோ இவங்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்க சாமியை பார்த்துட்டு வருது, நம்ம ஏதோ பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தது அவங்கள பார்க்குறப்போ. நல்ல பிளெஸிங்ஸ் அன்னைக்கு. சாமி கும்பிட்டு ரிட்டன் வர்றப்போ கீழே வந்து கோயிலில் இந்த பாசி, ருத்ராஜ் அந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். வர்ற வழியில் இளநீ விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இளநீ குடிக்கணும் போல் இருந்தது. அதனால அங்கே பிளேஸில் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் இளநீ குடித்தோம். பக்கத்துலேயே வந்து ஒரு கார்டன் போட்டிருந்தாங்க, செடி கார்டன். அங்கேயும் போய் செடி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் இளநீ குடிச்சிட்டு அங்கே போயிட்டு ஒரு செடி வாங்கினேன். நான் மணி பிளான்ட் தான் வாங்கினேன். ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ஆசை, பட் இன்றைக்கி தான் வாங்கினது. ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த ஜாடியும் இந்த செடியும் அதெல்லாம் சேர்த்து 200 சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நேரில் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே அப்போ ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் கேட்டிருந்தார் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. சரி, எவ்ரி இயர்ஸும் ஏதாவது ஒன்று கிஃப்ட் பண்ணுவேன். சரி, இந்த டைம் எதுவும் வாங்கலை, சர்ப்ரைஸாக பண்ணுவேன். இந்த டைம் எதுவும் சர்ப்ரைஸாக பண்ண முடியல. சரின்ட்டு அவரை கூட்டிகிட்டு போய் எடுத்தாச்சு. இந்த 2 செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஃபைனலாக ஒன்று எடுத்தாங்க. ரேபன் பிராண்டில் தான் எடுக்கணும்னு பார்த்தாங்க, பட் அதில் அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அமையலை. அதனால டைட்டன் ஐ ப்ளஸ்ங்கிறதுல எடுத்தாச்சு. 1500 கிட்டே வந்தது. ஸோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வர்ற வழியில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஜார் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி அமேசானில் தான் பார்த்து அதில் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ஷாப்பில் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கிறேன். அதனால் குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறதுனால அங்கேயே நான் மறுபடியும் வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம பொடி, சாம்பார் பொடி, மல்லிப்பொடி அந்த மாதிரி எல்லாம் இதில் போட்டு வச்சா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்குங்கிறதுனால இந்த ஜார் வந்து வாங்கினேன். இது ஆன்லைனில் விட இதில் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. எம்ஆர்பி ரேட்டே வந்து 175 தான் போட்டிருந்தாங்க. பட் வாங்கினது 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மூடியோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த டப்பா வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஈஸியாக ஓப்பன் பண்ணியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. எனக்கு இந்த கிளாஸ் ஜார்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் மேக்ஸிமம் கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்குவேன். நாலுமே வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அப்புறமா வந்து நான் அதில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சேன். இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பொடி. இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஒரு பேக்கெட்டாக என்கிட்ட காலி ஆக நான் ஷாப்லேயே வாங்கிப்பேன். ஏன்னா 2 பேருங்கிறதுனால கிட்ஸ் சேர்த்து நாங்கள் 4 பேர் தானே, ரொம்ப ஆகாது. அதனால் அரைச்சி வச்சாலும் ஏதாவது பூச்சி விழுந்துடும் மொத்தமாக அரைச்சி வைக்கிற டைமு. அதனால் இந்த மாதிரி காஷ்மீரி பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, சாம்பார் பொடி, ஜீரகப்பொடி இது மட்டும் நான் இந்த ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கி வச்சுப்பேன். பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஜார் வாங்கினதும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பார்க்கவும் நல்லா அழகாக இருந்தது. இப்போ இதில் மசாலா எல்லாமே இதில் நான் போட்டு வச்சுட்டேன். லுக் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸி. நான் மட்டும் 4 டப்பாங்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது. சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஏதாவது குக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுறதுனால
அந்த மூடிலே வந்து நான் லெட் பேனை வச்சு கொஞ்சம் எழுதி வச்சுட்டேன் என்னென்ன பொடிங்கிறது. ஸோ அவங்க எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால 4 டப்பாங்கிறதுனால ஈஸியாக எடுத்துடலாம். சம்டைம்ஸ் அந்த ஜீரோ பொடி மல்லிப்பொடி ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் அதிலே நோட் பண்ணி வச்சுட்டேன். அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு எதுவும் குழப்பாது, ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டே விலாக் இது கம்ப்ளீட் ஆச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே ஈவினிங் வந்து பாப்பா அவங்க ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதில் பாப்பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா ஒரு கேமு, அப்புறம் ஒரு டான்ஸ் ஒன்லையும் சேர்ந்துருந்தா. ஸோ அவள் விளையாடுற கேம் மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். இந்த கேம் தான் அவள் ப்ளே பண்ணியிருந்தா. நல்லா இருந்தது. கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாங்க. பாப்பா தான் இந்த கேமில் வின் பண்ணா. பட் அவளுக்கு வந்து பேர் வந்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ண மாதிரி இருந்தது. பட் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வந்து ஒரு பால் மாதிரி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும். அவங்க போய் அதை அங்கே போய் பேஸ்ட் பண்ணணும். அந்த குழந்தை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணதுனால இவளே கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்துருவா. கேம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ கிட்ஸ் எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா விளையாண்டாங்க. நெக்ஸ்ட்டு டான்ஸ் வச்சுருந்தாங்க, அதுலேயும் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. ஸோ இந்த விலாக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆச்சு. இந்த விலாக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.